வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான குடைமிளகாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுங்க. அது வறுபட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு அது பொரிஞ்சு வர வரையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிங்க. திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 400 கிராம் அளவுள்ள குடமிளகாயில் விதைகளை நீக்கிட்டு ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஏன் வதக்குறோன்னா அப்போ தான் நம்ம இந்த கிரேவி கூட இந்த குடமிளகாய் சேர்க்குறப்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நமக்கு அதிக சுவையை கொடுக்கும். அதனால தான் அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 6, பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பெரிய வெங்காயத்தில் 3/4 பகுதி கொட்டிட்டு 1/4 பகுதி மீதி வச்சுக்கிங்க. அதே மாதிரி தக்காளிலையும் 1 கப் தக்காளியில் 3/4 கப் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம குடமிளகாய் கிரேவியை தாளிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், கடுகு, கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக வச்சு இந்த வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, ஜீரகம், பெருஞ்சீரகம் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. குடைமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த கலர் குடைமிளகாயால் எல்லா கலர் குடைமிளகாயிலையும் செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கூட மிக்ஸ் ஆன பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்கும். அதனால தாங்க. சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான சுவையான குடைமிளகாய் கிரேவி தயாராகிடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லா டிஃபன் ரெசிக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.